அன்றைக்கு இந்த மேடையில் நான் அமர்ந்திருந்த பொழுது ஒரு 12 மணி இருக்கும். இந்த சூரிய வெளிச்சமானது மேலிருந்து என் மேல் முழுவதும் பட்டு அந்த போட்டோக்களை பார்த்தீர்களானால் தெரியும், இந்த சூரிய ஒளி ஒரு மாலை போல் என் மேல் விழுந்திருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எனக்கு அது தெரியவில்லை. சூரிய ஒளி படுவதை உணர்ந்தேன். பின்னால் அந்த போட்டோக்களை பார்த்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது. அந்த விழா மேடையிலிருந்து எல்லோரும் இறங்கிய பிறகு திரு சூரியமூர்த்தியும் திரு பிரதீப் அவர்கள் அங்கேருந்து ஓடி வந்தாங்க. அம்மா அம்மா இங்கே பாருங்கன்னு சொல்லி காமிச்சாங்க. அப்போ எடுத்த ஃபோட்டோவை அப்போதான் எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த சூரிய ஒளியானது ஒரு பெரிய மாலை போல கழுத்திலிருந்து கால் வரை நீண்டிருந்தது. அது மட்டுமல்ல, அவர்கள் சொன்னார்கள், இந்த நேரத்தில் கன்னியாகுமரியில் அக்டோபர் 2 அந்த மகாத்மா காந்தியினுடைய கலசத்தின் மேல் இந்த சூரிய ஒளி விழும். அது இன்று உங்கள் மேல் விழுந்து சரியாக அதே நேரத்திற்கு என் மேல் விழுந்தது. அன்றைக்கு பகவானுடைய ஒரு பேர் அருளாகவும் மகாத்மா காந்தியினுடைய ஒரு விசேஷ அருளாகவும் அதை உணர்ந்தே அது மிகவும் ஆழமாக என்னை தாக்கிவிட்டது. அது மட்டுமல்ல, அந்த சூரிய ஒளி விழுந்தது என்று சொல்லிக்கொண்டு ஓடி வந்தவர்கள் சூரியமூர்த்தி, அவர் பெயர் சூரியமூர்த்தி. அடுத்தவர் பிரதீப். பிரதீப் என்றால் விசேஷமான தீபம், சிறப்பு தீபம், தீப ஒளி. தீபம்னாலே ஒளி தானே இல்லையா? ஆக அதுவும் ஒரு ஆச்சரியமாக இருந்தது.